நீலகிரி மலையரையில் ஃபர்னஸ் ஆயிலில் இருந்து டீசலுக்கு மாற்றப்பட்ட கடைசி என்ஜின் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே சோதனை ஓட்டம் இன்று நடந்தது. நூற்றாண்டாக இயங்கி வரும் நீலகிரி மலை ரயிலில் ஆரம்பத்தில் எக்ஸ் கிளாஸ் நிலக்கரி நீராவி என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டது. யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து ஃபர்னஸ் ஆயிலில் இயங்கும் நீராவி என்ஜின்களால் மலை ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்க ஃபர்னஸ் ஆயில் பயன்படுத்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து ஃபர்னஸ் ஆயில் என்ஜின்கள் டீசலுக்கு மாற்ற ரயில்வே முடிவு செய்தது. இதன்படி குன்னூர் பணிமனையில் சீனியர் டெக்னீஷியன் மாணிக்கம் மூலம் 3 ஃபர்னஸ் ஆயிலில் இயங்கும் நீராவி என்ஜின்கள் டீசலுக்கு மாற்றப்பட்டது. அதேபோல் திருச்சி பொன்மலை பணிமனையில் பெட்டா குயின் என அழைக்கப்படும் என்ஜின் உட்பட 3 ஃபர்னஸ் டீசல் என்ஜின்களாக மாற்றப்பட்டது. இதில் கடைசியாக டீசலுக்கு மாற்றப்பட்ட பெட்டா குயின் என்ஜின் பணிகள் நிறைவு பெற்றது. அந்த ரயில் இன்று மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே 4 பெட்டிகளுடன் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. நிலக்கரி மற்றும் ஃபர்னஸ் ஆயில் என்ஜின்களில் வெளியேறிய கரும்புகை இந்த டீசல் என்ஜினில் வெளியேறாது, நீராவி மட்டுமே வெளியேறும். இதனால் சுற்றுச்சூழல் மாசடைவதிலிருந்து தடுக்கப்படும். விரைவில் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரை இந்த என்ஜின் மலை ரயில் சுற்றுலா பயணிகளுக்காக பயன்படுத்த ஏற்பாடுகள் நடக்கிறது.